காலையில ஏதோ தேங்காய் பால் ஊத்தி பணியாரம் சாப்பிட்டுருக்காயா. குழந்தை கோலமா? இல்ல, கோல மாவு. என்னது கையில ரெண்டு? ஒண்ணு பெருக்கிறதுக்கு, இன்னொன்னு உனக்கு. எனக்கா? நீ பார்த்து அன்பா கொடுக்கிற பொருள் எந்த பொருளா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேம்மா. பரவாயில்ல கண்ணே, நாளைக்கு திருப்பி வரேன், செருப்பு எடுத்து போய் வாங்கிட்டு போறேன். எவன் பார்த்தாலும். ஏண்டா செல்ல கண்ணே, உங்க அப்பா அன்னைக்கு ரஸ்தாலிக்குள்ள வெட்ட சொன்னாரு, அதை ஏண்டா வெட்டாம விட்டுட்ட? சந்திராக்கு ரஸ்தாலி பழம்னா ரொம்ப பிடிக்கும்ல, இப்பயே வெட்டி வச்சுட்டா பழுத்து கொட்டிடும்ல, அதான் அவ வந்ததுக்கு அப்புறம் வெட்டிடலான்னு விட்டு வச்சிருக்க. வாட்ஸ் யுவர் டைம்? வாட்ஸ் யுவர் டைம்? முடி வெட்ட போற. முடி சரியான பன்னெண்டா இருப்ப நீ. மணி நாள் கேட்டா முடி வெட்டிக்க போறேன்னு சொல்ற? யோ, உனக்கு தமிழ் தெரியும்ல? தெரியும். முதல்ல தமிழ்ல கேட்க வேண்டியது, அதை விட்டு பன்னெண்டு கண்ணாடங்கிற பல்லு புட்டுக்குறோம்யா. பல்லு பூரிக்கிழங்கு சாம்பார் வடை கரெக்டா? அட பாவி, எப்படி கரெக்டா சொன்ன? ரொம்ப பேசாத. இவ்வளவு அழகா வகுடு தெரியாம முடி வெட்டி இருக்கிய. எங்க வெட்டின? திருப்பதியில. திருப்பதிலையா? ஏடா, இந்த பைய வச்சுட்டு இங்க உட்காரு, முதல்ல நான் போய் வெட்டிட்டு வந்துடுறேன். அவசரப்படுற போ. வாங்க வாங்க. பெருசு முடி வெட்டணும், அசத்தலா வெட்டணும். டிஸ்கோ கட்டிங், ஸ்டெப் கட்டிங், சாங் கட்டிங். உங்களுக்கு எந்த கட்டிங்? நீ சொல்ற மாதிரி எல்லாம் வேணாம்யா, நான் சொல்ற மாதிரி வெட்டு. என்ன பாக்குற? கண்ட கண்ட பேரெல்லாம் சொல்லி ஏமாத்தலாம்னா நடக்காது. நான் சொல்றத கேளு. பகுடே தெரியப்படாது, திருப்பதியில வெட்டுற மாதிரி வெட்டணும். என்ன? யோ, அங்க உட்கார்ந்துருக்கானே மொட்டடி சொல்றது கூச்சப்பட்டுக்கிட்டு திருப்பதியில வெட்டுற மாதிரி வெட்டுன்றாயா? அப்புறம் என்ன, உனக்கு வேலை ஈஸி தானே, போய் வயசு தெரியல. இப்போ செலவு கல்லு மாதிரி ஆக்கிடுறேன். என்ன மறுபடியும் குத்துறான்? காலையிலே கருவாட்டு குழம்பும் பழைய சோறுமா? என்ன வராது? என்ன சுகமா இருக்கியா? அற்புதமான வேலைக்காரண்டா நீ ஐயா. ஐயோ, முள்ளப்பா. சுத்தமா இருக்கான்னு பாத்துக்க. ஆகா, ஆச்சரியமா இருக்குதா? முதல்ல மொட்டை மாதிரி அடிச்சு புட்டு அப்புறம் தூக்கி சீவிர மாதிரி வெட்டுவீங்களா? யோ, நீ தானே மொட்டை அடிக்க சொன்ன, இப்ப தூக்கி சீவிர வெட்டுன்னு கேக்குற? மொட்டை மாதிரி இல்ல, மொட்டை தான். மொட்டையா? சொல்ல கண்ணு, மொட்டை எடுத்துட்டாடா, மொட்டை எடுத்துட்டாடா. என்ன அதை மொட்டை அடிச்சு வச்சிருக்க? இவருதாக மொட்டை அடிக்க சொன்னாரு, அப்புறம் தூக்கி சீவிர வெட்டுனா எப்படிங்க வெட்ட முடியும்? என்னடா சொன்ன நீ அவர்கிட்ட? நான் சொல்றத கேள்றா. பகுடே தெரியப்படாது, திருப்பதியில வெட்டுற மாதிரி வெட்டு அப்படின்னா இந்த ஆளு அந்த ஆள்கிட்ட போய் ஏதோ குசு குசுன்னா ரொம்ப சௌரியமா போச்சு, போய் வலிச்சு தள்ளுன்னு சொன்னா அந்த ஆளு அப்பவே சந்தேகப்பட்டா. அதுக்கு பின்னால ஒரு கிண்ணத்துல நிறைய தண்ணி அள்ளி தலையில ஊத்துனா அப்பவே சந்தேகப்பட்டா. மொட்டையா சந்தேகப்பட்டேன்னு சொல்றல, அப்பயே கேட்க வேண்டியதாண்டா. இன்னைக்கு இவன் கையால மொட்டை அடிக்கிட்டு இருக்கும் போது கேட்டிரடா பிரயோஜனம். நீ என்ன பண்ணிருப்ப? அதுக்கு தாண்டா அந்த ஏழுமலை உனக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்கான். நீ இப்ப என்ன பண்ற? இந்த நல்ல சந்தனத்தை வாங்கி மொட்டைக்கு நல்லா தேயி, நல்லா குளிர்ச்சியா இருக்கும். நான் தூக்கி சீவுற மாதிரி நல்லா அழகா வெட்டிட்டு வரேன். இவனை நம்பி வெட்ட போறாடா நீ. எழுந்து போடா மொட்டை. வெளிய வாடா, வெளிய வாடா, வெளிய வாடா நீ.
போட்டு தண்ணி எடுக்கலாம். கண்ணை குழுந்து, இது எச்சி இல்லடி, காதல் தீர்த்தம். இதை சுத்தி ஒரு மனுச்சுவர் எடுத்து கோவில் கட்டி ஓந்தலைமையில கும்பாபிஷேகம் நடத்த போறேன். என்னால ஒரு கோயில் தான் கட்ட முடியும். வரேன். இது களை குத்துறதுல காதல் சின்னம். இன்னைக்கு ஓந்தலைமை வச்சுக்கிறேன். ராசாத்தி பூச்சி மாதிரி இருக்குது. பாத்துரா என்னடா நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பூச்சி இருக்குடா. புதுசா ஒரு பூச்சியா? நிறுத்துறா. ஏன்டா என் வாட்ச் போட்டு அடிச்சிட்டு இருக்க? வாட்சிடா பூச்சிடா. வாட்சிடா பூச்சிடா. வாட்சிடா வாட்சியா? எதுக்கு இந்த இழிப்பு? இழிக்காம என்ன பண்றது? சீந்து போற விஷயம்ப்பா. நீ அம்மாவை அந்த வீட்டு படியேறி போய் பொண்ணு கேட்டா தானே உன் மாமன் உன்னை அவமானப்படுத்துவான். உன் மாமனே நம்ம வீட்டு படியேறி பொண்ணு கொடுக்க வைக்கிறேன். நீயா? ஏன்? எப்படி? எப்படியா? ஆ. இந்த வீர தளபதி எதுக்கு இருக்க? யார பத்தி பேசுற? என்ன பத்தி தாப்பா? ஆ? என்ன சாக்காயிட்ட? ஓஹோ, ஆள்பலமும் பணபலமும் உன் மாமனுக்கு இருக்கேன்னு சாக்காயிட்டியா? தீட்டி வச்ச வீச்சர்வாளும் திறவெடுத்த வேல்கம்பும் திருவிழாவில் களவாண்ட மான் கொம்பு எங்க இருக்கு? அடகு கடையில. அது பூரா என்னை திருப்பு திருப்பு திருப்புன்னு தினம் ஆள் விடுதீங்க. அதெல்லாம் அங்கே இருக்கட்டும் பாவாட. ஆ. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஆ. மாமா போன வாரம் என் மாமன் கிட்ட 25 வருஷமா கணக்கு பிள்ளையா வேலை பார்த்தாரு. ஆமா. முத்துக்கருப்பு நாராயணசாமி பிள்ளை. ஆ. அவர் இறந்து போயிட்டாரு. அப்போ என்ன ஆச்சு? அண்ணா அண்ணா, ஐயா வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஐயா இங்க வரமாட்டாரு, பணம் தான் அங்க போகணும். பாவாட, சுடுகாட்டுக்கு போற போனமே தான் கிட்ட வந்து சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறவன் என் மாமன். அப்படியா? நம்ம வீட்டு படியேறி வந்து மரியாதை பண்ணுவானா? மாட்டவே மாட்டான். அது இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லாம் எப்படி தூங்குவோம்? ஓல பாயில. ஆமா. ஆனா என் மாமன் பொண்ணு எப்படி தூங்கும் தெரியுமா? எப்படி? நம்ம எல்லாம் எங்க குளிப்போம்? குளிக்கிறதே இல்லையா? அப்புறம் எதுக்கு அதை போய் பேசிக்கிட்டு? இல்ல பண்டிகைப்போ. ஓ அப்பயா? மாடோட மாடா குட்டையில குளிக்கிறான். இவ எங்க குளிப்பா தெரியுமா? எங்க எங்க? நம்ம வீட்டுல என்னென்ன இருக்கு? நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், வேப்பெண்ணெய், ஏன் விளக்கெண்ணெய் முத கொண்டு இருக்கு. அவ வீட்டுல என்ன என்ன இருக்கு தெரியுமா? அதெல்லாம் சரிதான்ப்பா. உன் மாமன் முன்னு பெரிய பணக்காரியா இருக்கலாம், மான் மயிலோட கொஞ்சலாம், மகாராணி மாதிரி தூங்கலாம். ஆனா தொட்டு தாலி கட்ட வேண்டிய உரிமை முறை மாமனுக்கு மட்டும் தாப்பா இருக்கு. சுத்தி வளைச்சு எதுக்கு பேசுவானே? கார்த்திகாவை தூக்கிட்டு போய் தாலி கட்ட வேண்டிய உரிமை உனக்கு ஒருத்தங்க தாப்பா இருக்கு. அவனதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல சொல்ல முடியாது. வாய் வலிக்குது.